மூவரை வென்றான் சிறுகதை தொகுப்பு. எழுதியவர் நா. பார்த்தசாரதி. மூவரை வென்றான். மதுரையிலிருந்து தென்காசி செல்கிற மங்கம்மாள் சாலையில் கள்ளுப்பட்டி என்ற ஊருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் இடையில் ஒரு கிராமம் இருக்கிறது. சாலை தெற்கு வடக்காக செல்கிறது. சாலையின் மேல் மேற்கு நோக்கி நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு கைகாட்டி மரத்தில் மூவரை வென்றான், 1 மைல் 4 ஃபர்லாங் என்று கருப்பு தார் பூசிய மரசட்டத்தில் வெள்ளை வார்னிஷால் பளிச்சென்று எழுதப்பட்டிருக்கும். நான் அடிக்கடி இந்த சாலை வழியே பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறவன். ஏதோ ஒரு கிராமம் மேற்கே 1½ மைலில் இருப்பதாகவும் அந்த கிராமத்தின் பெயர்தான் அது என்றும் முதலாக நான் விசாரித்தபோது அந்த ஊரை பற்றி ஒரு அன்பரிடம் அறிந்து கொண்டேன். பெயரை படித்தால் அந்த பெயர் அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்திற்கு ஏற்பட்டிருப்பதில் ஏதாவது ஒரு காரணமோ கதையோ அடங்கியிருக்க வேண்டும் என்று நம்பினேன் நான். மூவரை வென்றான் என்ற அந்த பெயர் அமைந்திருக்கிற விதத்திலிருந்து பூர்வ சரித்திர நிகழ்ச்சியால் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம் என்று கூட தோன்றியது. மேற்படி சாலையில் பிரயாணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் என் மனதை கவர்ந்து கற்பனையையும் சிந்தனையையும் கிளற செய்கிற அளவுக்கு மூவரை வென்றான் முக்கியத்துவம் பெற்றுவிட்டான். அதிர்ஷ்டம் எப்படி வந்து வாய்க்கிறது பாருங்கள். ஒரு நாள் நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பஸ் என் மனோபீஷ்டத்தை நிறைவேற்ற விரும்பியோ என்னவோ தெரியவில்லை, இந்த கைகாட்டி மரத்தருகிலேயே நிரந்தரமாக நின்றுவிட்டது. பஸ் கிளம்பாது என்பது உறுதியாகிவிட்டது. அப்போது மாலை 4 மணி. அதே கம்பெனியை சேர்ந்த மற்றொரு பஸ் மதுரையிலிருந்து புறப்பட்டு அந்த ரூட்டில் அந்த இடத்திற்கு வருவதற்கு இரவு 8:30 மணி ஆகும் என்றும் அதுவரை நாங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்றும் கண்டக்டர் கூறினார். அந்த ஊரில் ஹோட்டல் இருக்கிறதா என்று விசாரித்து கொண்டு நாங்கள் 7-8 பேர் காபி சாப்பிடுவதற்காக 1½ மைல் தூரம் நடக்க தீர்மானித்து விட்டோம். காப்பியையும் சாப்பிட்டுவிட்டு அந்த ஊரின் பெயர் விசேஷத்தையும் அறிந்து கொள்ளாமல் பஸ்ஸுக்கு திரும்புவதில்லை என்று நான் மட்டும் எனக்குள் தனிப்பட தீர்மானம் ஒன்றும் செய்து கொண்டேன். வாய்க்கால் வரப்புகளின் மேல் குறுக்கிட்டு சென்ற மேடு பள்ளம் மிகுந்த வண்டிப்பாதையில் நடந்தோம். அந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் ஹோட்டல் என்ற பெயருக்குரிய போர்டு மாட்டாத கூரை குடிசையை கண்டுபிடிப்பதுதான் கஷ்டமாக இருந்தது. அது மட்டுமா, அங்கே காப்பி என்ற பெயரில் கிடைத்த திரவத்தை சாப்பிடுவதும் கஷ்டமாகத்தான் இருந்தது. காப்பி என்ற பெயரில் எதையோ குடித்துவிட்ட திருப்தியில் மற்றவர்கள் எல்லோரும் கார் நின்ற இடத்திற்கு கிளம்பிவிட்டார்கள். நீங்கள் போங்கள், நான் கொஞ்சம் இருந்து வருகிறேன் என்று அவர்களிடம் கூறி பின்தங்கிவிட்டேன் நான். ஹோட்டல் வாசலில் இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்த வயதான பெரியவர் ஒருவரை அணுகினேன். மெல்ல பேச்சை கிளப்பினேன். என்னுடைய வெளுத்த உடைக்கும் கை கடிகாரத்திற்கும் நகரத்து பாணியில் வெளிவந்த பேச்சுக்கும் மரியாதை கொடுக்க எண்ணினார் போலும் அந்த பெரியவர். எனக்கு வேண்டிய விஷயமோ அவருடைய பதிலில் இருந்தது. சாமி, அது ஒரு பழைய கதைங்க. பொழுதிருந்தா இங்கென குந்தி கேளுங்க, சொல்றேன். சந்தோஷம் பெரியவரே, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே நான் இங்கே வந்தேன். சொல்லுங்கள், கேட்கிறேன். ஆவலோடு கடைவாசலில் போட்டிருந்த நீளமான பெஞ்சை மேல் துண்டால் தட்டிவிட்டு உட்கார்ந்தேன் நான். அதுக்கென்னங்க, தாராளமா சொல்றேன். வெத்தலை பாக்கு, புகையில சோடா ஏதாச்சும் வேணுமுங்களா? பெரியவர் கதையை இனாமாக சொல்ல விரும்பவில்லை என்று குறிப்பாக தெரிந்து கொண்டேன். எனக்கு இருந்த ஆத்திரத்தில் எப்படியாவது கதை வந்தால் போதுமென்றிருந்தது. எல்லாம் கொடுங்கள் பெரியவரே என்று ஒரு முழு எட்டனாவை எடுத்து நீட்டினேன். பெரியவர் என்னை ஒரு தினுசாக வியப்பு தோன்ற பார்த்தார். வெற்றிலை பாக்கு, புகையிலை, சோடா எல்லாம் பெஞ்சில் எடுத்து வைத்தார். நான் சோடாவை மட்டும் குடித்தேன். கதை கேட்க தயாராகிற பாவனையில் பெஞ்சில் சப்பனம் கூட்டி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். சகோதர சகோதரிகளே என்று கூறி பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னால் மேடை பேச்சாளர் கணைத்து கொள்வார் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கணைப்பு கணைத்துவிட்டு பெரியவர் கூறத் தொடங்கினார். அவருடைய தமிழ் மிகவும் கிராமியமாக இருப்பதால் இலக்கண சுத்தமான நடையில் மாற்றி உங்களுக்கு அதை நான் சொல்லிவிடுகிறேன்.
அந்த கிழவர் கூறியது எட்டனா விலைக்கு தயார் செய்த கற்பனை சரக்கோ அல்லது உண்மையேதானோ எனக்கு தெரியாது. அதற்கு நான் உத்திரவாதமும் அளிக்க முடியாது. இவ்வளவு கற்பனை திறன் இருக்குமானால் அவர் ஏன் வெற்றிலை கடை வைக்க வேண்டும்? பாவம். ராணி மங்கம்மாள் காலத்தில் வீரமானியமாக கிடைத்த கிராமம் இது. வீரமல்லுத்தேவன் என்ற மறவர் குல வீரனே இதை முதலில் வீரமானியமாக பெற்றவன். இப்போது இந்த ஊரில் குடியிருப்பவர்களில் பெரும்பாலோர் அவனுடைய வம்சாவளியை சேர்ந்த மறவர்கள்தாம். மதுரை சீமையிலே மங்கம்மாள் ஆட்சி சீரும் சிறப்புமாக நடந்தவரை தனக்கு கிடைத்த இனாம் கிராமத்தை வீரமல்லனும் சுதந்திரமாக அனுபவிக்க முடிந்தது. மங்கம்மாள் ஆட்சி ஒடுங்கி போன போதுதான் இனாம் சொத்தை பெற்ற வீரமானியத்தை சுதந்திரமாக அனுபவ பாத்தியதை கொண்டாடுவதற்கு தடைகளும் விரோதங்களும் ஏற்பட்டன. தடைகளையும் விரோதங்களையும் ஏற்படுத்தியவர்களோ ஆள்பலம் உள்ள ஜமீன்தார்கள். வீரமல்லனோ கேவலம் ஒரு சிறு கிராமத்தின் தலைக்கட்டு நாட்டாண்மைதான். இங்கே மேற்கு திசையிலுள்ள மலைத்தொடரில் உற்பத்தியாகி வரும் கன்னிமாலையாறு என்று ஓர் நதி பாய்கிறது. மூவரை வென்றான் கிராமத்தையும் இதன் தெற்கே 2.5 மைல் தொலைவில் இருக்கும் நத்தம்பட்டி என்ற ஜமீனையும் நடுவே பிரித்து காட்டும் எல்லையாக ஓடியது இந்த கன்னிமாலையாறு. ஆற்றின் வடகரையிலிருந்து வீரமல்லனுக்குரிய இனாம் நிலம் தொடங்குகிறது. தென் எல்லையிலிருந்து நத்தம்பட்டி ஜமீன் நிலம். மூவரை வென்றான் கிராமம் வீரமல்லனுக்கு மானியமாக கிடைத்த நாளிலிருந்தே நத்தம்பட்டி ஜமீனுக்கும் அவனுக்கும் எத்தனையோ சில்லறை தகராறுகள் ஆற்று தண்ணீர் விஷயமாக ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் மதுரை சீமையில் இருக்கும் மங்கம்மாள் ஆட்சியின் அத்துக்கு பயந்து நத்தம்பட்டி ஜமீன் அவனிடம் அதிகமாக வம்பு வைத்துக் கொள்ள அஞ்சியது. வீரமல்லனுடைய இனாம் நிலங்களுக்காக ஊரின் மேற்கே ஒரு பெரிய கண்மாய் அமைந்திருந்தது. அதே மாதிரி நத்தம்பட்டி ஜமீன் நிலங்களுக்காக அந்த ஊருக்கு மேற்கே 3 பெரிய கண்மாய்கள் அமைந்திருந்தன. அது பெரிய ஜமீன். அதனால் 3 கண்மாய்கள் தண்ணீர் வசதிக்கு போதாது. மழைக்காலத்தில் கன்னிமாலை ஆற்றில் வருகின்ற அளவற்ற தண்ணீர் பிரவாகத்தை கொண்டுதான் வீரமல்லனின் ஒரு கண்மாயும் நத்தம்பட்டி ஜமீனின் 3 கண்மாய்களும் நிரம்பியாக வேண்டும். இனாம் கிராமமாக விடப்படுவதற்கு முன் மூவரை வென்றான் பகுதி தரிசு நிலமாக கிடந்ததனால் ஆற்று நீர் முழுவதையும் நத்தம்பட்டி ஜமீன் பூரணமாக உரிமை கொண்டாடி வளமுற்று கொழுத்து கொண்டிருந்தது. ஜமீன் நிலங்களில் 2 போகம் 3 போகம் விளைவுக்கு தண்ணீர் கண்டது. இந்த ஏகபோக உரிமை நிலைக்கவில்லை. துரதிருஷ்டவசமாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ தெரியவில்லை, வீரமல்லன் கண்மாய் வெட்டிய போது ஆற்று மட்டத்தை விட பள்ளமாக அமைந்துவிட்டது அவன் கண்மாய். இதன் விளைவு ஆற்று தண்ணீரில் பெரும் பகுதி மூவரை வென்றான் கண்மாயில் பாய்ந்து அதை நிரப்பிவிட்டு வடிகால் வழியே கலிங்கல் மட்டத்தை கடந்து கிழக்கே உள்ள வேறு ஊர்களை சேர்ந்த கண்மாய்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டது. காட்டாறுதானே, மேற்கே மலையில் மழை பெய்தால் தண்ணீர் கரை கொள்ளாமல் பொங்கி வரும், இல்லை என்றால் வறண்டு போகும். வீரமல்லனின் இனாம் கிராமத்தில் சாகுபடி நிலங்கள் மிகவும் குறைவுதான். ஒரு முறை கண்மாய் பூரணமாக நிரம்பினாலே 2 மகசூலுக்கு குறையாமல் வரும். நத்தம்பட்டி ஜமீன் நிலப்பரப்போ மிக பெரியது. கன்னிமாலை ஆற்றின் தண்ணீரால் ஜமீனின் 3 கண்மாய்களும் 2 முறை நிரம்பினாலும் ஜமீன் நிலங்களுக்கு போதாது. இப்போதோ வீரமல்லன் கண்மாய் வெட்டியதன் விளைவாக ஜமீன் கண்மாய்கள் ஒரு முறை நிரம்புவதே கஷ்டமாயிற்று. அப்போது அந்த தலைமுறையில் நத்தம்பட்டி ஜமீன்தாராக இருந்தவர் வீரமருது தேவர் என்பவர். முன்கோபமும் ஆத்திரமும் எதையும் யோசிக்காமல் பேசுவதும் செய்வதுமாக அமைந்த சுபாவம் உடையவர். வீரமல்லனை நேரில் கூப்பிட்டனுப்பி அவர் தம் தேவையை கூறியிருந்தால் அவனே ஒப்புக்கொண்டிருப்பான். அப்படி செய்யாமல் வீம்பு பிடித்த ஜமீன்தார் நேரடி நடவடிக்கைகளில் இறங்கினார். ஆற்றின் மேற்கே வெகு தூரத்தில் அணை கட்டி வீரமல்லனின் கண்மாய்க்கு தண்ணீரே போகாதபடி செய்தார். கூலிக்கு கொள்ளைக்காரர்களை பிடித்து மூவரை வென்றான் கிராமத்து இனாம் நிலங்களில் விளைந்து கிடந்த பயிர்களை இரவோடு இரவாக அறுத்து வர செய்தார்.
மூவரை வென்றான் கண்மாயில் மடைவாய்களையும் வடிகால்களையும் வாய்க்கால்களையும் சிதைத்து அழித்தார். வீரமல்லன் சில நாளைக்கு பொறுத்திருந்தான். இவைகள் எல்லாம் நடக்கும்போது மதுரை சீமையில் மங்கம்மாள் ஆட்சி ஓய இருந்த சமயம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். பொறுமையாக இருந்த வீரமல்லனுக்கும் ஒரு நாள் ஆத்திரம் வந்தது. மதுரை சீமையில் வேறு வகையான தொல்லைகளுக்கு இலக்காகியிருந்த மங்கம்மாள் ஆட்சியின் துணையை அப்போது எதிர்பார்க்க விரும்பவில்லை அவன். வீரமல்லன் ஒரு நாள் துணிந்து தனியாளாக நத்தம்பட்டி ஜமீன் மாளிகைக்கு சென்றான். ஜமீன்தாரை சந்திக்க வந்திருப்பதாக சொல்லி அனுப்பினான். வீரமல்லன் தன்னை பார்க்க வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டவுடனே குடல் நடுங்கியது மருதுதேவருக்கு. ஜமீன்தார் கையாலாகாத வெறும் பயல்களையெல்லாம் பார்க்கிற வழக்கமில்லை என்று பயத்தை மறைத்து கொண்டு பதில் சொல்லி அனுப்பினார். இந்த பதில் வீரமல்லனிடம் கூறப்பட்டது. ஓஹோ, பட்ட பகலில் வாசல் வழியே அனுமதி கோரி வந்தால் உங்கள் ஜமீன்தார் சந்திக்கிற வழக்கம் கிடையாதா? சரி, வரவேண்டிய நேரத்தில் வரவேண்டிய வழியாக அவர் விரும்பாவிட்டாலும் அவரை வந்து சந்திக்கிறேன் என்று சொல். வாயிற்காவலனிடம் வீரமல்லன் ஆத்திரமாக கூறிவிட்டு சென்ற இந்த வார்த்தைகளை அவனே புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஆத்திரத்தில் உளறிவிட்டு போகிறான். இதை போய் ஜமீன்தாரிடம் சொல்லுவானேன் என்று பேசாமல் இருந்துவிட்டான். வீரமல்லனை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டோம் என்று இருமாந்திருந்தார் ஜமீன்தார். அதே நாள் இரவு 9 நாழிகை 9:30 நாழிகை சுமாருக்கு ஜமீன்தார் மருதுத்தேவர் நிம்மதியான உறக்கத்தை நாடி மாளிகையின் மேல் மாடியில் இருந்த சயன அறைக்கு சென்றார். கட்டிலில் போய் படுத்து போர்வையை இழுத்து விட்டு கொண்டிருந்தவர் யாரோ அறைக்கதவை மூடி தாழிடுகின்ற ஓசை கேட்டு துள்ளி எழுந்தார். அவர் கண்கள் அவரை ஏமாற்றுகின்றனவா, இல்லையானால் வெறும் பிரம்மையா, கனவா? கதவு தாழ்பாளை போட்டு பூட்டிவிட்டு வீரமல்லன் அவர் எதிரே நின்று கொண்டிருந்தான். அவன் இதழ்களில் குறும்புத்தனமும் அலட்சியபாவமும் நிறைந்த புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. ஜமீன்தாருக்கு கை கால்கள் வெடவெடத்தன. புலியை கண்ட பூனையானார் அவர். ஜமீன்தார்வாள், நான் தான் வீரமல்லன். உங்களை சந்திப்பதற்கு இந்த நேரம்தான் எனக்கு வாய்த்தது. உங்களுடைய உறக்க நேரத்தில் குறுக்கிட்டதற்கு அடியேனை மன்னிப்பீர்களோ என்று வீரமல்லன் அலட்சியமாக சிரித்தான். கம்பீரமான தோற்றத்தோடு பின்னால் கையை கட்டிக்கொண்டு அவன் நின்ற விதமே ஜமீன்தாரை மலைத்து போகும்படி செய்தது. நீ வீரமுள்ள மறவனாக இருந்தால் மாற்றான் மாளிகையில் திருடனை போல் நுழைந்திருப்பதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று தைரியத்தை கஷ்டப்பட்டு வரவழைத்து கொண்டு கூறினார் ஜமீன்தார். வீரனை போல் நுழைய முயன்றேன். ஜமீன்தார்வாள் மறுத்துவிட்டார். என்னால் பொறுக்க முடியவில்லை. இனியும் கொள்ளை கொடுப்பதற்கும் விளைந்த பயிரை பறிகொடுப்பதற்கும் என்னுடைய இனாம் கிராமமும் நானும் தயாராக இல்லை. 2இல் 1 தீர்த்து கட்டி கொண்டு போவதற்குத்தான் இப்போது இப்படி திருடனை போல வந்திருக்கிறேன். உன்னுடைய இனாம் கிராமத்தில் திருடர்கள் பயிரை அறுத்து கொண்டு போவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் நானா பொறுப்பு? என்னை தேடி வர வேண்டிய காரணம்? ஓகோ, அப்படியா? ஜமீன்தார் வீரமருதுத்தேவரே, நின்று நிதானித்து பேசும். வீரமல்லனை நீர் அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிவிட முடியாது. கன்னி மாலை ஆற்றில் அணை போட்டு தண்ணீரை அடைத்து வைத்திருப்பதும் கொள்ளை தொழிலுக்கு கூலிப்படை தயார் செய்து என் கிராமத்தின் மேல் ஏவி விடுவதும் உம்முடைய திருவிளையாடல்தான் என்பதை நான் அறிவேன். நீ மட்டும் பெரிய யோகியனோ? புதிதாக கிடைத்த இனாம் கிராமத்துக்கு கண்மாய் வெட்டுகிறேன் பேர் வழி என்று ஒரே பள்ளமாக வெட்டி ஏற்கனவே இருக்கும் என் கண்மாய்களுக்கு தண்ணீர் வரவிடாமல் பாழ் செய்வது உன் திருவிளையாடல்தானே? வீரமருதுத்தேவரே, நீர் கூறுகிற குற்றத்தை வேண்டுமென்றே நான் செய்யவில்லை என்பதை நீர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கண்மாய் வெட்டினேன். அது ஆற்று மட்டத்தை விட பள்ளமாக அமைந்துவிட்டது. நீங்கள் ஒரு வார்த்தை கண்ணியமான முறையில் என்னிடம் கூறியிருந்தால் நானாகவே பள்ளத்தை தூர்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பேன். அதை விட்டுவிட்டு நீங்கள் என்னிடமே ஆழம் பார்க்க தொடங்கிவிட்டீர்கள். நீரும் மறவர், நானும் மறவன்தான். இந்த பயமுறுத்தல் எல்லாம் என்னிடம் பலிக்காது தம்பி. என் ஜமீனுக்கு முன்னால் உன்னுடைய கிராமம் கடுகுக்கு சமம். நீ என்னிடம் வாலாட்டினால்
உனக்குத்தான் ஆபத்து. வீரமல்லன் இதை கேட்டு கலகலவென்று வாய்விட்டு சிரித்தான். உம்முடைய நத்தம்பட்டி ஜமீன் என்னுடைய இனாம் கிராமத்தை விட பெரியதாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீரமல்லனும் அவனுடைய இனாம் கிராமமும் மனம் வைத்தால் உம்மை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட முடியும். ஜாக்கிரதை, ஞாபகம் இருக்கட்டும். யாரிடம் காட்டுகிறாய் இந்த பூச்சாண்டி? தேவதானம் ஜமீன் மேற்கேயும் சாப்டூர் ஜமீன் வடக்கேயும் எனக்கு உதவி செய்ய எந்த நேரமும் தயாராக இருக்கின்றன. நீ மட்டும் எங்கள் 3 பேரையும் வென்று காட்டு. உன்னால் முடிந்தால் இந்த நத்தம்பட்டி ஜமீனையே உனக்கு ஜாரி செய்துவிட்டு சந்நியாசியாகி விடுகிறேன் நான். நீங்கள் வணங்கும் குலதெய்வத்தின் மேல் ஆணையாக, உங்களை பெற்ற தாயின் பத்தினி தன்மை மேல் ஆணையாக நீங்கள் இதை செய்வீர்களா? எங்கள் 3 பேரையும் நீ வென்றுவிட்டால் கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன். நாங்கள் வென்றுவிட்டாலோ நீ உன்னுடைய இனாம் கிராமத்தை எனக்கு ஜாரி செய்துவிட்டு சந்நியாசியாக போக வேண்டும். சம்மதம்தானா? ஆகா, கண்டிப்பாக. வீரமல்லா, யோசித்து பேசு. நாங்கள் 3 பெரிய ஜமீன்தார்கள், நீயோ ஒரு சிறு கிராமத்தின் இனாம்தார். எறும்பு யானையோடு பந்தயம் போடலாமா? வீண் பேச்சு எதற்கு மருதுத்தேவரே? நாளை மறுநாள் ராத்திரி 7:30 நாழிகையிலிருந்து 10:30 நாழிகை வரை உங்களுக்கு நேரம் தருகிறேன். அந்த 3 நாழிகை நேரத்தில் தெற்கே இருந்து நீங்களும், வடக்கே இருந்து சாப்டூர் ஜமீன்தாரும், மேற்கே இருந்து தேவதானம் ஜமீன்தாரும் அவரவர் ஆட்களோடு என் இனாம் கிராமத்து எல்லைக்குள் நுழைய முயற்சி செய்ய வேண்டியது. முடிந்தால் உங்களுக்கு வெற்றி, முடியாவிட்டால் எனக்கு வெற்றி. அது சரிதான். ஆனால் 3 நாழிகைக்குள் என்று நீ நிபந்தனை போடுவதன் சூட்சமம் என்ன? சூட்சமம் ஒன்றுமில்லை. நீங்கள் 3 பெரிய ஜமீன்தார்கள் 3 திசையிலிருந்து தாக்க முயல்வீர்கள். நான் ஒருத்தனாக சமாளிக்க வேண்டுமே, அதனால்தான் இந்த நிபந்தனை. சரி, அப்படியே வைத்துக்கொள்ளேன். 3 வினாடியில் உன் எல்லைக்குள் நுழைந்து விட முடியுமே? 3 நாழிகைக்குள் 300 தடவை நுழையலாமே? எப்படி நிபந்தனை போட்டால் என்ன? தோற்று சந்நியாசியாக போவதென்னவோ நீதான். முடிவு எப்படியோ, சந்நியாசியாக யார் போகிறோமோ அதை இப்பொழுதே பேசுவானேன். நிபந்தனைகளை பரஸ்பரம் நாம் எழுத்து மூலம் எழுதி கொள்ள வேண்டும். அதற்கென்ன? என் பந்தயத்தையும் நிபந்தனையையும் நாளைக்கே நான் செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுக்கிறேன். நீ? நானும் நாளைக்கே செப்பு பட்டயத்திலே எழுதி கொடுக்கிறேன். இது சத்தியம்தானா வீரமல்லா? நாளை காலையில் செப்பு பட்டயத்தோடு வருகிறேன் கூறிவிட்டு இருளில் கதவை திறந்து கொண்டு தான் திருட்டுத்தனமாக எந்த வழியே வந்தானோ அதே வழியாக இறங்கி சென்றான் வீரமல்லன். மறுநாள் நத்தம்பட்டி ஜமீன்தார் ஜமீன் முத்திரையும் கையொப்பமும் அமைந்த செப்பு பட்டயம் ஒன்றை தயார் செய்தார். அது வீரமல்லனிடம் கொடுக்கப்பட்டது. அதேபோல் வீரமல்லனின் கையொப்பமிட்ட செப்பு பட்டயம் ஒன்று ஜமீன்தார் வீரமருது தேவரின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. 2 பட்டயங்களும் முறையே பின்வருமாறு அமைந்திருந்தன. ஜமீன்தார் வீரமல்லனுக்கு அளித்த பட்டயம். இந்த ஜமீனுக்கு அருகிலுள்ள வீரமல்லனின் இனாம் கிராமத்தின் எல்லைக்குள் நாளை இரவு 7:30 நாழிகையிலிருந்து 10:30 நாழிகைக்குள் நானும் என்னுடைய சக ஜமீன்தார்களும் திசைக்கொருவராக நுழைந்துவிட்டால் வீரமல்லன் தன் கிராமத்தை எனக்கு ஜாரி செய்துவிட்டு சந்நியாசியாக போக வேண்டியது. மேலே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட 3 நாழிகை நேரத்திற்குள் நாங்கள் மூவரும் வீரமல்லனின் கிராம எல்லைக்குள் நுழையாமற் போனால் நான் என்னுடைய நத்தம்பட்டி ஜமீனை வீரமல்லனுக்கு கொடுத்துவிட்டு சந்நியாசியாக போவேனாகுக. இப்படிக்கு வீரமருதுத்தேவர் நத்தம்பட்டி ஜமீன்தார். ஜமீன்தாருக்கு வீரமல்லன் அளித்த பட்டயம். என்னுடைய இனாம் கிராமத்துக்கு அருகிலுள்ள நத்தம்பட்டி ஜமீன்தாரும் அவருக்கு வேண்டிய சக ஜமீன்தார்களும் நாளை இரவு 7:30 நாழிகையிலிருந்து 10:30 நாழிகைக்குள் எனது கிராம எல்லைக்குள் நுழைந்துவிட்டால் என் கிராமத்தை நத்தம்பட்டி ஜமீன்தார் வீரமருது தேவருக்கு ஜாரி செய்துவிட்டு நான் சந்நியாசியாக போவேனாகுக. ஜமீன்தார்கள் என் கிராம எல்லைக்குள் குறிப்பிட்ட 3 நாழிகைக்குள் நுழையாவிட்டால் நத்தம்பட்டி ஜமீனை எனக்கு ஜாரி செய்துவிட்டு வீரமருது தேவர் சந்நியாசியாக போக வேண்டும்.
இப்படிக்கு வீரமல்லன். பட்டயம் தன் கைக்கு வந்தவுடனேயே தேவதானம், சாப்டூர் ஆகிய இரு ஜமீன்தார்களுக்கும் தன் பக்கம் உதவினால் வீரமல்லனுடைய இனாம் கிராமத்தை கைப்பற்றி பங்கு தருவதாக செய்தி அனுப்பினார் நத்தம்பட்டி ஜமீன்தார் வீரமருதுத்தேவர். ஜமீன்தார்கள் இருவருமே உதவ சம்மதித்தனர். குறிப்பிட்ட 3 நாழிகை நேரத்தில் தான் வடபுறமிருந்து எல்லைக்குள் நுழைய முயலுவதாக சாப்டூர் ஜமீன்தாரும், மேற்கு புறமிருந்து நுழைவதாக தேவதானம் ஜமீன்தாரும் நத்தம்பட்டி ஜமீன்தாருக்கு உடன்பட்டிருந்தனர். எப்படியும் வீரமல்லன் இனாம் கிராமத்தை பறிகொடுத்துவிட்டு தோற்று சந்நியாசியாக போவதை தவிர வேறு வழியில்லை என்று எண்ணி இருமாந்து கிடந்தார் ஜமீன்தார் வீரமருதுத்தேவர். 3 பேரில் யாராவது ஒருவர் எல்லைக்குள் நுழைந்தாலும் வெற்றி நமக்குத்தானே என்பதே அவருடைய இருமாப்புக்கு காரணமாக இருந்தது. ஆனால் வீரமல்லன் தம்மை விட சாமர்த்தியமாக நினைத்து சாமர்த்தியமாக செயலாற்ற தெரிந்தவன் என்பதை அவர் மறந்துவிட்டார். அப்போது மழைக்காலமாகையால் வீரமல்லனின் கண்மாய் நிறைந்திருந்தது. முழுமையாக இல்லாவிட்டாலும் மேற்கே அடுக்கடுக்காக இருந்த நத்தம்பட்டி ஜமீன் கண்மாய்களும் 3/4 பகுதி நிறைந்திருந்தன. கன்னிமாலை ஆற்றிலும் சுமாராக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. கன்னிமாலை ஆற்றை கடந்து வீரமல்லனின் இனாம் கிராமத்தை அடைய ஒரு பாலம் இருந்தது. ஆற்றில் பிரவாகம் அதிகமாகிவிட்டால் மேற்கே இருந்தும் தெற்கே இருந்தும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுவிடும். வீரமல்லனின் கண்மாய்க்கு வடிகால் வடபக்கம் இருந்தது. வடிகாலை உடைத்து விட்டுவிட்டால் வடக்கேயும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுவிடும். 3 திசையையும் விட்டால் கிழக்கே கூடி ஒரே ஒரு வழியாகத்தான் வர முடியும். என்ன நோக்கத்தோடு செய்தானோ தெரியவில்லை. கிழக்கே கிராமத்து எல்லையை வளைத்து 2 அடி உயரத்திற்கு காய்ந்த விறகுகள், சுள்ளிகள், இலை தழைகள், வைக்கோல் இவைகளை குவித்து வைத்திருந்தான் வீரமல்லன். அது ஒரு குட்டி சுவர் போல் கிழக்கே கிராமத்தை சுற்றி அமைந்திருந்தது. பந்தய நாளில் போட்டிக்குரிய இரவு நேரம் வந்தது. வீரமல்லனின் ஏற்பாடுகள் எல்லாம் கமுக்கமாகவும் இரகசியமாகவும் தந்திரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. அங்கங்கே காரியங்கள் நடக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் அவனுடைய ஆட்கள் மறைந்து பதுங்கியிருந்தனர். இரவு 7 நாழிகை ஆயிற்று. தெற்கே ஆற்றின் அக்கறையில் வீரமருதுத்தேவர் ஜமீன் ஆட்களை ஆயுதபாணிகளாக வைத்துக்கொண்டு காத்திருந்தார். மேற்கே தேவதான ஜமீன்தாரும் வடக்கே சாப்டூர் ஜமீன்தாரும் சரியாக அந்த நேரத்திற்கு தயாராக இருந்தார்கள். வீரமல்லனின் இனாம் கிராமத்தின் எல்லைக்குள் பாய 3 திசைகளிலும் ஜமீன் புலிகள் தயாராக நின்று கொண்டிருந்தன. 7:30 நாழிகை ஆக வேண்டியதுதான். அதற்காகவே அவர்கள் காத்திருந்தனர். சரியாக 7:15 நாழிகை ஆயிற்று. 3 திசைகளிலும் யாரும் எதிர்பாராத திடீர் மாறுதல் நிகழ்ந்தன. ஜமீன் புலிகளை திடுக்கிட செய்த மாறுதல்கள் அவை. தெற்கே நந்தம்பட்டியையும் வீரமல்லனின் கிராமத்தையும் இணைத்த பாலம் நடுவே உடைக்கப்பட்டது. அதே சமயம் மேற்கே ஜமீனுக்கு சொந்தமான 3 கண்மாய்களையும் யாரோ உடைத்து விட்டார்கள். ஆற்றில் ஆள் இறங்க முடியாதபடி பிரவாகம் சுழித்தோட தலைப்பட்டது. வடக்கே வீரமல்லனின் கண்மாய் வடிகால் உடைத்து கொண்டு வெள்ளக்காடாயிற்று. 3 திசையிலும் நின்ற 3 ஜமீன்தார்களும் அண்ட முடியாதபடி கிராமத்தை தீவாக ஆக்கிவிட்டு சுற்றி ஒரே பிரவாகமாக பெருக்கி ஓடியது உடைப்பு வெள்ளம். மேற்கே நின்ற தேவதான ஜமீன் ஆட்கள் ஒரு வகையிலும் மீள வழியின்றி வெள்ளக்காட்டினிடையே திகைத்து நின்றனர். வடக்கே இருந்த சாப்டூர் ஜமீன் ஆட்களும் தெற்கே இருந்த நந்தம்பட்டி ஜமீன் ஆட்களும் கிழக்கு திசையில் கிராம எல்லைக்குள் நுழைவதற்காக ஓடினார்கள். என்ன ஆச்சரியம்! கிழக்கே கிராம எல்லையை சுற்றி வளைத்து கொண்டு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. உள்ளே நுழைய இமியளவும் இடம் கிடையாது. 3 திசையிலும் வெள்ளப்பிரவாகம் மறுநாள் காலை வரை ஓயவே இல்லை. நெருப்பு முதல் நாள் இரவு 12 நாழிகைக்குத்தான் அணைந்தது. தலைகீழாக நின்று பார்த்தும் ஜமீன்தார்களால் குறித்த 3 நாழிகைக்குள் வீரமல்லனின் கிராம எல்லையில் நுழைய முடியவில்லை. உதவிக்கு வந்த ஜமீன்தார்கள் வருத்தத்தோடு திரும்பி போனார்கள். வீரமருதுத்தேவர் சந்நியாசியாகி போனார். செப்பு பட்டய நிபந்தனைப்படி நத்தம்பட்டி ஜமீன் வீரமல்லனுக்கு சொந்தமாகிவிட்டது. வீரமல்லன் அன்று சாமர்த்தியத்தால்
தனியாக இருந்து 3 ஜமீன்தார்களை வென்று வாகை சூடியதால் அவன் பரம்பரையினர் வாழும் இந்த கிராமமும் பிற்காலத்தில் மூவரை வென்றான் என்றே வழங்கப்படலாயிற்று. இன்று கூட இவ்வூரின் மேற்கு எல்லையில் வீரமல்லனுக்கு ஒரு கோவில் இருக்கிறது. இவ்வூராருக்கு அவன்தான் குலதெய்வம். அவன் கோவிலில் அந்த பழைய செப்பு பட்டயங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இதுதான் ஐயா இந்த ஊருக்கு பேர் வந்த கதை. வெற்றிலை பாக்கு கடைக்கிழவர் கதையை முடித்தார். பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது. இன்னும் 1½ மைல் நடந்தாக வேண்டுமே. நான் அவரிடம் பாக்கி சில்லறையை கூட வாங்கிக் கொள்ளாமல் விடை பெற்றுக்கொண்டு நடந்தேன். கற்பனையோ நிஜமோ அல்லது பொய்யோ, எனக்கு பிடித்தமான அந்த ஊரின் பெயருக்கு அந்த கிழவர் காரணம் சொல்லிவிட்டார். அவ்வளவு போதும் எனக்கு. நா. பார்த்தசாரதி அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.